தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. அன்பு சகோதர சகோதரிகளே, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பது போல கடனற்ற வாழ்வு கவலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள்னால நீங்க படுகின்ற வேதனைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாத அளவுக்கு இருக்கும். இது நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்க எல்லோருமேவும் தனக்கான முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் கடன் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து வருது. இந்த கடன் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலே எல்லாம் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக கடன் பெற்றிருக்கலாம், கல்யாணம் பண்ணி கடன் பெற்றிருக்கலாம், வீடு கட்டி கடன் பெற்றிருக்கலாம், இடம் வாங்கி கடன் பெற்றிருக்கலாம். இப்படி கடன் படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் எதற்காக இருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டாலே அங்கே நிம்மதி கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறது தான். அப்போ நிம்மதி வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த கடனை அடைக்கணும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, அந்த வழி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சில வழிமுறைகளை சொல்லி அவங்களுடைய தசா புத்திகளை கணக்கிட்டு அவர்களுக்கான கால அவகாசங்களை சொல்லி அதற்கான வழிமுறைகளை பிறப்பித்து கொடுத்து, இந்த மாதிரி பயணிங்க, இந்த வழியில் போங்க, இப்படி போனால் இந்த பிரச்சனை இப்படி தீரும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். பொதுவாகவே நான் ஜோதிட விஷயங்களில் என்ன அப்படின்னு கேட்டால் தசா புத்திகளை தான் நான் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான பலன்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் நல்ல வழியில் செலுத்துறதா தீய வழியில் செலுத்துறதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தசாபுத்திகளே தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஜாதகத்தில் எத்தனையோ மைனஸான பிரச்சனைகள் இருக்கலாம். இதையும் தாண்டி அந்த நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம், கர்ணநாதனுடைய பிரகாரம் அவர்களெல்லாம் ஜாதகத்தில் என்ன நன்மை செய்ய காத்திருக்கின்றார்கள், அந்த நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் எப்போது அவர்களுக்கு தசாபுத்திகள் நடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கணக்கிட்டு தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் கொடுக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை, டைமிங், டேட் ஆஃப் பர்த்து, இரண்டாவதாக உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த மாவட்டம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் தெளிவாக எழுதியிருப்பாங்க. அதையும் ராசி நவாம்ச கட்டத்தையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தீராத பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். வாழ்க்கையினுடைய முற்பகுதி கஷ்டமாக இருக்கலாம், பிற்பகுதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதை தேடி எடுத்து அதற்கான வழிமுறைகளை கொடுப்பது தான் முக்கியமான விஷயம். அந்த வழிமுறைகளை உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் அதன் வழியாக பயணித்து நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. அதை தவிர்த்துட்டு 6 மாதம் கழித்து நல்லா இருப்பீங்க, 1 வருஷம் ஆகும், அந்த கோயிலில் விளக்க போடுங்க, இந்த கோயிலில் விளக்க போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. உங்களுடைய தசாபுத்திகளே என்னை சொல்ல வைக்கும். அதுதான் நான் சொல்கின்ற ஜோதிடம். புரியுதுங்களா? அப்போ கடன் பிரச்சனைக்காக இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலயம், ஆலய வழிபாடு, தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்க சுய ஜாதகத்தின் மூலமாக பரிகார வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பட்ட கடனை தீர்ப்பதற்கான ஒரு ஆலய வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஆலயம் கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள திருச்சேரை என்னும் ஸ்தலத்தில் அமைந்துள்ள சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ ருண விமோசனேஸ்வரர் ஆலயம். இந்த ஸ்தலத்தில் இன்றைக்கு சிறப்பு பெற்று விளங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு, தெய்வ தரிசனம், அந்த சிவன் பெருமானை நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தால் நமக்கான கடன் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது தான்.
இந்த சிவபெருமானின் ஆலயத்திற்கு எப்படி செல்வது என்று கேட்டால், கும்பகோணத்திற்கு சென்று அங்கே கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தஞ்சாவூர் போகும் சாலையில் இருக்கின்றது இந்த திருச்சேறை அப்படிங்கிற ஸ்தலம். அந்த திருச்சேறை ஸ்தலத்தில்தான் இந்த சிவபெருமானின் ஆலயம் இருக்கின்றது. ஆக தொலைவிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அங்கே ஒரு நாள் அந்த கும்பகோணத்தில் தங்கி இருந்துதான் மறுநாள் தான் அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியும். இங்கே வழிபாடு, கடன் தீர்க்கக்கூடிய வழிபாடு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடக்கும். அந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறதான் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த முதல் திங்கட்கிழமை தொடங்கி 11 திங்கட்கிழமைகளில் நீங்கள் அந்த பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கிறணும். இப்போ கும்பகோணத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவங்க வாரம் திங்கட்கிழமை கண்டிப்பாக அந்த தரிசனத்தை செய்ய முடியும், பெற முடியும். ஆனால் 300-400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரக்கூடியவங்க கண்டிப்பாக வாரம் போய் வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த கும்பகோணத்தில் தங்கிவிட வேண்டும். அப்போது மறுநாள் காலையில் திங்கட்கிழமை அந்த கோயிலுக்கு போகணும். 3 கால வேளை பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். திங்கட்கிழமை காலையில் 6 to 8 அப்படிங்கிற மாதிரியும், மதியம் 12 to 2 அப்படிங்கிற மாதிரியும், சாயங்காலம் 4 to 6 அப்படிங்கிற மாதிரியும் 3 வேளை பூஜைகள் கண்டிப்பாக நடக்கும். இதில் அதிகாலை நடக்கக்கூடிய பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து அந்த திங்கட்கிழமை காலையில் அந்த 6 மணிக்கு நடக்கின்ற பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து 11 வாரங்கள், 11 திங்கட்கிழமைகள் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறணும். தொலைவிலிருந்து வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக 11 வாரம் அப்படிங்கிறது போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ முதல் வாரத்தில் போய் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கிட்ட நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பதிவு பண்ணிவிட்டு இடையில இருக்கிற அந்த 9 திங்கட்கிழமைகள் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, கொரியர் மூலமாக உங்கள் பிரசாதத்தை அனுப்பி வச்சுருவாங்க. அந்த 10 வாரங்கள் முடிந்து 11வது வாரம் அப்படிங்கிறது, அந்த 11வது வார திங்கட்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயாகணும். ஏன் போயாகணும் அப்படின்னு கேட்டால், இந்த 11 வாரங்களுக்கு இடையில நீங்கள் மனமுருகி அந்த ஸ்ரீ ருண விமோசனேஸ்வரரை நீங்கள் வணங்கி வழிபடுகின்ற பொழுது உங்கள் கடன் தீர்ப்பதற்கான வழி பிறந்து கண்டிப்பாக கடன் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான். அந்த கடன் தீர்ந்தவுடன் நன்றி சொல்வதற்காக அந்த 11வது வாரம் அங்கே செல்ல வேண்டும். 11வது வாரம் திங்கட்கிழமை அங்கே போகணும். அது என்ன சார், திங்கட்கிழமை மட்டும்தானா? ஆமாம். அதாவது ஒரு மனிதன் தன் தேவைகளுக்காக கடன் வாங்கினால் திங்கட்கிழமை வாங்கணும். அந்த கடனை அடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமை அடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கோயில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஸ்தலத்தில் மார்க்கண்டேயர் வழிபட்டு தன்னுடைய கடனை திங்கட்கிழமையில்தான் வழிபட்டு தன்னுடைய கடனை அடைத்தார் அப்படிங்கிறது தான். அதாவது திங்கட்கிழமை கண்டிப்பாக வழிபாடு செய்தால் அந்த கடன் தீரும் அப்படிங்கிறது தான். ஒரு நிறைய சிறப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போனால் தெரியும். அதை இங்கே நிறையா சொல்ல வேண்டியதில்லை, ஒரு குறிப்பு மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வழிபாடு முறைகளெல்லாம் அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த நிர்வாகம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அதன் வழியில் நீங்கள் கரெக்டாக பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த 11 வாரங்கள்லேயும் அந்த கடன் தீர்ப்பதற்கான, கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் பிறந்து விடும் அப்படிங்கிறது தான். நம்பிக்கையோடு வழிபடுங்க, கண்டிப்பாக தீரும். புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக முதல் வார திங்கட்கிழமை பூஜையில் கலந்துக்கிறவங்க தொடர்ந்து 11 திங்கட்கிழமைகள் அந்த பூஜையில் கலந்துக்கிறணும். தொலைவில் இருப்பவர்களுக்கு, வர முடியாதவர்களுக்கு முதல் திங்கட்கிழமை அங்கே பேரை பதிவு பண்ணிக்கலாமா? பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இடையில் இருக்கிற 9 வாரங்களுக்கு அந்த பிரசாதங்கள் வந்துடும்.
லாஸ்ட்டாக அந்த 11 வாரங்களே அவங்களுக்கான கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைச்சிரும். கடன் தீரப்போகுது, அதுக்கான வழிமுறைகள் பிறந்துருச்சு, மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்காக கண்டிப்பாக 11வது திங்கக்கிழமை அங்கே போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக தீரும். ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம், கடன் தீர்ப்பதற்கான சிறப்புமிக்க ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டால் இந்த திருச்சேரை ஸ்ரீ ருண விமோசனேஸ்வரர் ஆலயம் மட்டும்தான். புரியுதுங்களா? நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. உங்கள் ஜாதகங்களை என்கிட்ட தெளிவாக அனுப்பி உங்களுக்கான பலன்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜாதகம் பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே இருக்குன்றதுக்காக செஞ்சுட்டு கடைசியில் கஷ்டப்படுற போது அந்த ஜாதகத்தை கொண்டு பலன் கேட்கறதுனால என்ன நமக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிட போகுது? எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டான் கண்டிப்பாக நம்ம பிரச்சனையில் சிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவை புரியாதவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.